கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக தேவனுடைய கட்டளைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், அல்லது அவருடைய வாழ்க்கையில வந்தவங்களா இருக்கலாம், அல்லது போனவங்களா இருக்கலாம். எதுவுமே ஏதோ ஒரு யதார்ச்சியமா நடந்தது அல்ல. பிதா இயேசுவுக்கு கட்டளையிட்டபடியே நடந்ததாமா. மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது பிதாவினுடைய கட்டளையின் கீழே தான். யோசேப்பு மரியாளும் எருசலேமிலிருந்து பெத்லகேமுக்கு வந்தது பிதாவினுடைய கட்டளைக்கு உட்பட்டதுதான். அவர் எகிப்துக்கு போனதா இருக்கலாம், அல்லது வனாந்தரத்துல யோவான் சானகன் மூலமா ஞானஸ்தானம் எடுத்து பிசாசை ஜெயித்ததா இருக்கலாம். எல்லாமே பிதாவினுடைய கட்டளையின்படிதான் நடந்தது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் எப்படி இயேசுவுக்கு பிதாவினுடைய கட்டளையின்படி நடந்ததோ அதுபோல இயேசுவின் கட்டளையின்படியே நாம நடக்கும்போது நமக்கும் அதே காரியங்கள் நடக்கும். பாருங்க, எரேமியா கூட புலம்பல்ல ஒரு சில காரியங்களை குறித்து புலம்புகிறார். வேதாகமத்துல இந்த புலம்பல் எனப்பட்ட ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்குது. ஆனா எத்தனையோ பேர் புலம்பி இருக்கிறாங்க. அன்றைக்கு எலிசா கூட எலிசாவை யோர்தானில விட்டுட்டு போயிட்டார். ஒருவேளை அந்த நாட்களில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கூட்டத்துல விட்டுட்டு போயிருந்தா கூட ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா அல்லது ஒருவரை ஒருவர் தேற்றுகிறதா கூட இருக்கலாமே என்று நினைக்கலாம். ஆனா தன்னந்தனியா அனாதியா யோர்தானில விட்டுட்டு போயிட்டார். அது சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்க எலிசா புலம்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என் தகப்பனே என் தகப்பனே என்று அவர் புலம்பி இருக்கிறார். ஆனா உண்மையை சொல்ல போனா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கிறது யாருன்னா கர்த்தர் தான். ஆனா அதை அறியாத எலிசா தேவ அபிஷேகத்தை பெறல, தேவ ஆவியினால நடத்தப்படல. இதனால தன்னை வழிநடத்தினவர் தான் இஸ்ரவேலருக்கு காவலர் என்பதை போல நடத்தி கொண்டிருந்தார். ஆனா எலியாவினுடைய சில பலவீனங்களை குறித்து வேதம் சொல்லுதுங்க. யாக்கோபு கூட தன்னுடைய நிருபத்துல எழுதும்போது எழுதுறாரு, நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா கருத்தாய் ஜெபித்த போது 3 வருடம் 6 மாதம் தேசத்துல மழை இல்லை, பின்பு அவர் ஜெபித்த போது தேசத்துல தேவன் மழையை கட்டளையிட்டார் என்று சொல்லி எலியாவை யாக்கோபு எப்படி அறிமுகப்படுத்தினார்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா அப்படிங்கிறார். அப்ப எலியா எப்படி நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தார் அப்படின்னா, இந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் என்றே ஜெபித்து கொண்டிருந்ததுனால இப்ப கர்த்தர் எலியாவுக்கு 3 விதமான ஊழியத்தை கொடுக்கிறார். யெகூவை அபிஷேகம் பண்ணும்படியாய் சொல்றார், ஆசகேலை அபிஷேகம் பண்ணும்படியாய் சொல்றார், கடைசியா தான் உன் ஸ்தானத்துல சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். ஆனா இந்த எலியா யெகூவையும் அபிஷேகம் பண்ணல, ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணல. தன்னை ஆள விட்டா போதும் என்பதற்கு அடையாளமாக நேரடியா எலிசாவை போய் அபிஷேகமும் பண்ணாம சால்வை அவர் மேல போட்டுட்டார். அப்ப அரகர ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு ரதமும் குதிரையுமா இருக்கிறார்களே என்று புலம்புகிற சில மக்கள் இருக்கிறாங்க. ஆனா எரேமியா அப்படி கிடையாது. வேதவசனம் சொல்லுதுங்க, தாயின் கருவிலை இருக்கும் போதே இந்த எரேமியாவை தீர்க்கதரிசியாய் தேவன் முன் குறித்தாராமா.
தீர்க்கதரிசியாய் முன்குறித்தது மாத்திரமல்ல, எரேமியாவுக்கு கர்த்தர் பிரதியட்சமாய் வெளிப்பட்டு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய புலம்பலை தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய புலம்பல் எப்படி இருந்ததுன்னா, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி செய்தீர், ஏன் ஆண்டவரே எங்களை இப்படி விட்டு விட்டீர், அப்படி புலம்பல. ஆண்டவரே ஏன் என் மக்கள் உம்மை புரிந்து கொள்ளாமல் இப்படி போயிட்டாங்க, என் மக்களுக்கு ஏன் ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு தெளிவில்லாமல் போய்விட்டது என்று தன்னையும் தன்னுடைய மக்களையும் குற்றவாளிகளாய் வைத்துதான் தேவனிடத்துல நீதிக்காக வேண்டுதல் செய்தார். அந்த புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, சியோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவளுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரிக்கு ஒப்பானாள். சார், இந்த எருசலேம் எனப்பட்டது தேவன் தெரிந்து கொண்ட எருசலேம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையான அந்த நாளில் பஸ்கா பண்டிகையை எருசலேமிலே ஆசரிக்கும்படியாய் கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப சகல யூதர்களும் இஸ்ரவேலரும் எருசலேமுக்கு வந்து வருட வருடம் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருந்த இந்த எருசலேம் இந்த தூர ஸ்திரியை போல, தீட்டுப்பட்டவளை போல ஆயிடுச்சாமா. இந்த எருசலேமில் கூட அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்துல 1000 ஆடு மாடுகளை பலி செலுத்தி இந்த தேவாலயத்துல சாலமோன் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை தூர தேசத்துல இருந்து புறஜாதியர்கள் வந்து கூட இந்த இடத்துல வேண்டுதல் செய்தார், இந்த வேண்டுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாகவும் உம்முடைய கண்கள் காணுகிறதாகவும் இருப்பதாக என்று வேண்டுதல் செய்யறாரு. அந்த வேண்டுதலையும் தேவன் கேட்கிறாரு. ஆனா இங்க எரேமியா என்ன புலம்புகிறார்னா, எருசலேம் தேவனுடைய பார்வைக்கு தூர ஸ்திரியை போல ஆகிவிட்டாள். அப்ப சீயோன் கையை விரிக்கிறாள், கர்த்தர் அவளை கவனிக்கிறது இல்லைங்கிறாரு. இங்க இப்படின்னா சொல்றாரு. ஆனா இது 2வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல, கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், பூர்வ நாள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார், அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கினார், உன்மேல் பகைஞன் சந்தோஷிப்பிக்கும்படி செய்தார், உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலர் தான் சத்துருக்களுக்கு மேல கொம்பை உயர்த்துறாங்க, ஜெயக்கொடியை நாட்டுகிறாங்க. ஆபிரகாமிட்ட கூட அங்க மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் வந்து சொல்றாரு, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறாரு. ஆனா இங்க எரேமியா புலம்பும் போது என்ன புலம்புறாருன்னா, ஓ மேல சத்துருக்கள் உயர்ந்திருக்கும்படி தேவன் கட்டளையிட்டுட்டாரு. அது மாத்திரமல்ல, உன்னுடைய சத்துருக்களுடைய கொம்பை தேவன் உயர்த்தினார் அப்படிங்கிறார். இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை இன்றைக்கு தேசத்திலேயா இருக்கலாம், அல்லது திருச்சபையிலையா இருக்கலாம், ஸ்தாபனத்திலையா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கலாங்க. ஒரு அசம்பாவிதம் எனப்பட்டது ஒன்று நடக்குதுன்னா தேவனுடைய செய்கை இல்லாமல் அது நடக்காது. ஒருவேளை லாசரு மரித்தது கூட தேவனுடைய செய்கையா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா முதலாவது நாம் அறிய வேண்டியது என்னன்னா, தன்னைத்தானே சோதித்து அறியணும் பாருங்க. அதாவது நான் செய்கிறதை தேவன் அங்கீகரிக்கும்படி வேண்டுதல் செய்கிறனா, அல்லது தேவன் அங்கீகரிக்கிறதை நான் செய்வதற்கு வாஞ்சிக்கிறேனா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று போராடுகிறேனா, அல்லது கர்த்தர் கேட்கிற ஜெபத்தை நான் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறேனா? எத்தனையோ பேரு ஜெபத்துல பல காரியங்களை சாதித்து விடலாம் என்று நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் ஜெபத்துல எதையும் சாதிக்கும்படியா நம்மளை அழைக்கல. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது நடக்காத காரியங்களையும் நடத்தி காண்பிப்பாராமாங்க. ஏதேன் தோட்டத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்ததா இருக்கலாம், அல்லது இஸ்ரவேலின் மக்கள் கானான் தேசத்தை இழந்ததா இருக்கலாம், அல்லது எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை இழந்ததா இருக்கலாம். எல்லாவற்றின் பின்னணியில பாருங்க, தேவனுடைய கட்டளையை மீறி இருப்பாங்க.
தேவனுடைய கட்டளையின்படி நடந்திருக்கிற வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளனுடைய ராஜ்யம் தான் இருந்தது. அந்த ராஜ்யத்தை கர்த்தரே கொடுத்தார். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் மக்கள் இந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் தேசமாய் கன்வெர்ட் ஆக்கி தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய வார்த்தையின்படி ஸ்தாபித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை மீறினதுனாலதான் தேவனே பாபிலோனியர் கைகளில் அவர்களை வித்து போட்டார். அதைத்தான் 3வது அதிகாரத்தினுடைய 37, 38 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையே. உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்ப கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, கர்த்தர் நன்மையை தான் செய்கிறார். அப்ப கர்த்தர் நன்மை செய்கிற வழிகளில நடக்கிற போது நம்ம நன்மை அனுபவிப்போம். கர்த்தர் நன்மை செய்கிற வழியை விடுகிற போது நம்மை தீமை பற்றி கொள்ளுகிறது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளையின்படி நடப்பதற்கு இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்யுதுங்க. தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிற போது நடக்கிற அநேக நன்மையான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாம புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்துல நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அப்போ தேவன் நோவாவுக்கு என்ன கட்டளையிட்டார் அப்படின்னா 21வது வசனத்தை படிக்கும்போது, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாய் போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் அப்படின்னார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாருங்க, யானைக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தணும், பூனைக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தணும், இனி ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்படின்னா அந்த ஆயத்தப்படுத்துவதற்கு தேவையான பலத்தையும் சூழ்நிலையும் தேவன் ஏற்படுத்துவாராமா. அப்ப நோவா முதலாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான் அப்படிங்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நோவாவுக்கு உதவி செய்தது மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியா. 2வது இதே 7வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, ஜலப்பிரவாகத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றின் மேலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்குள் உட்பட்டன. அதாவது சம்பந்தமே இல்லாததெல்லாம் நோவாவுக்கு கீழே உள்ள வருதுங்க. அதாவது கட்டளையின்படி நம்ம நடக்கிற போது தேவனோடு சம்பந்தப்படுகிறோம். கர்த்தருக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்படுகிற போது கொடிய மிருகமா இருக்கலாம். அந்த நாட்களில பேழைக்குள் வந்தத எல்லா மிருகத்தை குறித்து நமக்கு விவரமா தெரியல. ஆனா ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தமான மிருகமும் வந்தது, சுத்தமில்லாத மிருகமும் வந்து பேழைக்குள் நோவாவோடு கூட அடங்கி இருந்ததாம். இதே 7வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்துல ஜல பிரவாகத்துல தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரவாயம் 40 நாள் பூமியில் உண்டானது. ஜலம் பெருகி பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமியின் மேல் மிதந்தது. யோசிச்சு பாருங்க, பேழையை சுற்றிலும் தண்ணி இருக்குது, ஆனா பேழைக்குள்ள ஒரு டிராப் தண்ணி கூட உள்ள போகல. இனி சொல்ல போனா வந்த தண்ணி எல்லாமே இந்த பேழையை இருக்கிற இடத்துல இருந்து உயர்த்தி மிதக்க வைத்ததாமாங்க.
அப்ப நீங்களும் நானும் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோமா, இல்ல தேவன் பாதுகாக்க கொடுத்த கட்டளையின்படி வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம்? அதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க, தேவனுடைய கட்டளையை விட்டுட்டு தேவனிடத்துல இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உண்மையாய் மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கேட்கிறவங்களுக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். இப்போ நோவாவுக்கும் நோவாவினுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு தேவனுடைய கட்டளையின்படி நடந்ததுதான். லேவியராகம புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 6 to 14 வரைக்கும் ஒரு ஆசாரியன், தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஆசாரியன் உண்ண வேண்டிய ஆகாரம், உடுத்த வேண்டிய வஸ்திரம், செய்ய வேண்டிய ஊழியத்தை தேவன் கட்டளையிடுகிறார். இப்படி நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே நோவா செய்ததுனால பாதுகாக்கப்பட்டது போல இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல மிகப்பெரிய ஒரு மரணமே சம்பவிக்கக்கூடிய இடத்துல அங்க ஆசாரியன் காக்கப்படுவதற்கு தேவனுடைய கட்டளையின்படியே அவர் ஊழியத்தை செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபத்து நிறைந்த இடத்துல கூட பாதுகாப்பா இருப்பதற்கு தேவனுடைய கட்டளை நமக்கு உதவி செய்துங்க. அப்ப தேவ கட்டளையை குறித்து நீங்கள் கவனமா இல்லாம விட்டுட்டோம்னா, அதான் சொல்லுதுங்க, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதுங்கிறார். ஜெபிக்கிறவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவங்களான பாருங்களேன். இயேசுவே சொல்றாரு, பரிசேயரை போல வீண் வார்த்தைகளை அழைப்பாயி நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. அவர்கள் வழிகளில வீதிகளில நெடுநேரம் ஜெபம் பண்ணி தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடியினால நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உங்களுக்குள்ள செய்கிறவரோ உங்களுக்காக செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப கட்டளையில இன்றைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் கவனம் செலுத்துற போது ஒரு மிகப்பெரிய நன்மையை நம்ம இந்த பூமியில அனுபவிப்போங்க. ஒன்று, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வாழ்ந்து காமிப்போம். கர்த்தருடையவர்களாய் வாழ்வதனால இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி உலகம் அறிந்து கொள்ளும்படியாக சாட்சியாகவும் இருப்போம். இந்த இஸ்ரவேல் மக்கள் பஸ்காவை ஆசரிக்கிற முறைமையை கூட தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். என்னாகம புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரம் 4 to 8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான மாலை வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்ப இஸ்ரவேல் மக்கள் ஆசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறையை தேவன் கட்டளையிட்டாராம். ஒருவேளை இஸ்ரவேலை அல்லாதவனாய் இருந்து எனக்கோ இந்த தெய்வ வழிபாடு பிடித்திருக்குது, நானும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டா, ஒருவேளை அந்த அந்நியன் அந்த தேசத்துல மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா இருக்கலாம், ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், உயர் பதவியில இருக்கலாம், அதுக்காக அவரை போய் இந்த பந்தியில சேர்த்திடக்கூடாது பாருங்க. அப்படி சேர்த்த முயற்சி பண்ணணும்னா வேதம் சொல்லுது, தேவ கட்டளையை மீறுகிற போது எவ்வளவு பெரிய நல்லவனாய் இருந்தாலுமே தேவ கட்டளை அவனை அழித்திருமாமா. உசியா ராஜா மரணம் அடைஞ்ச போது கூட குஷ்டரோகியா இருந்துதான் மரணம் அடைஞ்சாராமா. நல்ல ராஜாங்க, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ராஜா. சொல்லப்பட்டிருக்குது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறாருங்கிறார். அப்ப எப்பேற்பட்ட காரியம் எல்லாம் அவன் நாட்கள்ல நடந்திருக்குதுன்னா, பெலிஸ்தியரனுடைய தேசத்துக்குள்ள உள்ள பூந்து பெலிஸ்தியரை முறியடித்து பெலிஸ்தியருக்குள்ள வந்து இஸ்ரவேலுகளுக்கு கோட்டையை கட்டினாராமா. அது மாத்திரமல்ல, அவருடைய கீர்த்தி எகிப்து வரைக்கும் பரவி இருக்குது. அத்தோடு கூட அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேலுடைய எனிமிகள் இந்த உசியா ராஜாவின் காலகட்டத்துல இஸ்ரவேலுக்கு வரி கட்டிட்டு இருந்தாங்களாமா.
இப்பேற்பட்ட ஒரு ராஜா குஷ்டரோகத்துல மரித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்றே ஒன்றுதான். ஆசாரியர்கள் உட்பிரவேசிக்கிற இடத்துல தன்னுடைய துணிவின் நிமித்தமாய் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு பிரகாரத்துக்குள்ள உள்ள போனாரு. அங்கேயே குஷ்டரோகமாயி பாளையத்துக்கு புறம்பாக்க வைக்கப்பட்டு மரண பரியந்த குஷ்டரோகமா இருந்து மரித்து போயிட்டார். அப்ப இங்கே ஒரு பஸ்காவை ஆசிரிக்கிறதுக்கு புறஜாதியனா இருந்து ஆசைப்பட்டா கூட அந்த மனிதனுக்கு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா அந்த சான்ஸுக்கு அவன் செய்ய வேண்டிய தேவ கட்டளையை நிறைவேற்றணுங்கிறார். அதை குறித்து 14வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளையின்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவான். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் அப்படின்னார். உலகத்தில் அப்படி கிடையாது பாருங்களேன். பாபிலோனிய சட்டதிட்டங்கள் வேற, கர்த்தருடைய மக்களுடைய சட்டதிட்டம் எனப்பட்டது வேற. பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே சட்டங்கிறது வேத சொல்லுதுங்க, அது தேவனுடைய ராஜ்யத்துலதான் இருக்கும். ஒருவேளை இந்தியாவிலேயே பாருங்களேன், ஒருவேளை நார்த் இந்தியா பக்கம் போயிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மெனு கார்டை கொடுப்பாங்க. ஒரு பெரிய 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டா இந்தியனுக்கு ஒரு மெனு கார்டு வரும். அந்த மெனு கார்டுல ஒருவேளை ஒரு ஆளு புரோட்டா 50 ரூபான்னு இருக்கும் பாருங்க. ஆனா பரதேசிக்கு அதே ஆளு புரோட்டா தான் 500 ரூபாய். பரதேசி மீன்ஸ் ஃபாரினர்ஸுக்கு அதே ஆளு புரோட்டா 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இது இந்தியாவின் மாத்திரமல்ல, பாபிலோன் இதுதான் நடந்திருக்குது. பாபிலோன்ல ஒரு சுதேசிக்கு ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க, செல்வந்தனுக்கு ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க, அடிமைக்கு ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. ஒருவேளை அடிமை உயர் பதவியில் இருந்தா கூட அவனுக்கு இரக்கமே கிடையாது. அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் அப்படின்னா, ஒரு குற்றத்துக்குரியவனாயிட்டான் அப்படின்னா அவன் ஒரு எலும்பை முறித்து விட்டா அவன் அந்த குற்றத்திலிருந்து விடுதலை ஆகிறான். அதே போல சுதேசிக்கும் அதேதான். ஆனா ஒரு அடிமையா வந்திருக்கிறான், பரதேசியா வந்திருக்கிறவனுக்கு அவன் எந்த பதவியில இருந்தா கூட அவனுக்கு மரண தண்டனைனா மரண தண்டனை தான். அதுல எந்த ஈவு இறக்கும் இல்லை. அதே குற்றத்தை ஒரு பாபிலோனிய செய்திருப்பான், அவன் எலும்பு முறித்து விட்டா முடிஞ்சு போச்சு. அப்படிதான் பாபிலோனிய சட்டம். அதனாலதான் தானியேல சிங்கக்கெபியில போட்டாங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவையும் எரிகிற அக்னி சூளையில போட்டு அவனை கொல்ல பார்த்தாங்க. ஏன்னா இவங்க பாபிலோன்ல அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுங்க, பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு ஒரு பரதேசியா இருந்தாலும் அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும், அவன் கூடார பண்டிகையை அனுசரிக்கணும். கர்த்தர் தான் இந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று கர்த்தரை பார்க்கணும் பாருங்க. அதாவது மோசேயை குறித்து வேதம் சொல்லுதுங்க, மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில எங்குமே இல்லை அப்படிங்கிற. ஆனா மோசேயினுடைய 40 வருட வாழ்க்கையில பாருங்க, அவர் எகிப்துல அரண்மனையில வளர்க்கப்பட்டாரு, ராஜாவினுடைய குமாரனை போல இருந்தாரு. ஆனா அவர் சாந்த குணமா இல்ல. அவர் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை துன்பப்படுத்துகிறதை பார்த்து ஒரு கொலையை செய்துட்டாங்க. ஆனா அப்பேற்பட்ட மோசே இப்ப எகிப்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு வர்றார். மீதியான் தேசத்துல அவருக்கு கிடைச்ச வேலை என்னன்னா, ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலை கிடைச்சதுங்க. இந்த ஆட்டை பார்த்து 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 மனுஷன் இந்த ஆட்டை போலவே மாறிட்டாருங்க. இந்த ஆடு ஒரு மெய்ப்பன் தண்ணீர் இருக்கிற இடத்துல கொண்டே விட்டா அந்த மெய்ப்பனை நம்பி அந்த தண்ணியை குடிக்குது. அந்த ஆடு புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு விட்டா அந்த மெய்ப்பனை நம்பி புல்லுகளை மேய்து. அதே ஒரு ஆடு மயிர் கத்திரிக்கிறவன் இடத்துல கொண்டே விட்டா அந்த மயிர் கத்திரிக்கிறவன் தன் அழகையெல்லாம் எடுக்கிறானே, இனிமேல் பற்றி என்னுடைய ரோமங்கள்லாம் இருக்காதே என்று கவலையப்படுறதில்லை. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிறது தாங்க ஆடு. யோசிச்சு பாருங்க, ஆட்டை பார்த்த மோசேயே சாந்த குணம் உள்ளவரா மாறி இருப்பானா,
ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவையே பார்த்து கொண்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலதான் யோவான் எழுதுறாரு, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனிமேல் எவ்விதமா இருப்போம் என்று இனி வெளிப்படல, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நம்புகிறோம். இப்பேற்பட்ட நம்பிக்கை உள்ளவனும் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல அவனும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறார். அப்ப பஸ்காவை பார்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு கட்டளையை கூட திறந்தார். அந்த கட்டளையின்படிதான் அந்த பஸ்காவை ஆசரிக்கணும் என்று சொல்லியிருந்தார். ஆனா அநேகருக்கு தேவன் விரும்புகிற வண்ணமாக கட்டளையை நடக்கிறதாம அவங்க தேவனை நாங்க விரும்புற மாதிரி நீ கட்டளையிடும் என்று சொல்லி கேட்கிறாங்க. இது வெளியாட்கள் கேட்டாலும் பரவாயில்லைங்க, இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள், அது எப்பேற்பட்ட சீசர்கள்னா ஒரு நல்ல ஜெபிக்கிற அம்மாவுக்கு பிறந்து யோவானும் யாக்கோபும் இயேசுவின் இடத்துல ஜெபிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஜெபனா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரம் 54வது வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 54வது வசனம், அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதனாலதான் இவங்களுக்கு என்ன பேர் கொடுத்தாருன்னா, ஆண்டவர் இடிமுழக்கத்தின் மக்கள். இடிமுழக்கம்னா என்னன்னா, எதுக்காக இடி இடிக்குது, எதுக்காக முழக்கம் விடுதுன்னே தெரியாது. அதனால சில பேர் தங்களுடைய ஊழியத்துல கூட இடிமுழக்கத்தின் மக்கள்னு வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த இடிமுழக்கத்தின் மக்கள் ஆகிய யாக்கோபும் யோவானும் என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, சமரியா வழியாக இயேசு கடந்து போக வேண்டி இருந்தபடினால அந்த சமாரிய மக்கள் எங்கள் பட்டணத்துல தங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதனால அவர் அந்த வழியா கடந்து போக கூடாதுன்னாங்க. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு சமாரிய ஸ்திரியை கர்த்தர் சந்தித்தது மாத்திரமல்ல, அந்த அம்மாவை மறுரூபமாக்கி அந்த கிராமத்தையே சத்தியத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார். அதனால அந்த கிராமத்து மக்கள் கேட்கிறாங்க, எங்க ஊர்ல ஒரு நாள் இருக்கணும், தங்கணும்னு கேட்டாங்க. இதற்குத்தான் இவங்க கேட்கிறாங்க, வானத்திலிருந்து எளிய அக்கினியை இறக்கி அந்த நாட்களில ராஜாவின் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட 50 பேரை கொலை செய்தது போல நாங்களும் செய்ய உமக்கு சித்தமா என்ற போது கர்த்தர் அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுடையவர்கள் என்று அறியீர்களா என்று அதட்டினார். அதாவது யாரு அதட்டுவாங்க அப்படின்னா, அடங்காத பிள்ளையத்தான் பெற்றோர் அதட்டுவாங்க. அன்று கொந்தளித்து கொண்டிருந்த காற்றையும் கடலையும் பார்த்துத்தான் இறையாதே அமைதலாயிரு என்று இயேசு அதட்டினார். ஒரு பிசாசை கூட இயேசு அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இருந்தும் கூட ஆண்டவருக்கு தவறுதலான கட்டளையை கேட்கிறவங்க இருக்கிறாங்க. இங்க மாத்திரமல்ல, எருசலேமில இருக்கக்கூடிய ஒரு யூதன் இயேசுவின் இடத்துல, எனக்கு வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்கும்படியாய் நீ கட்டளையிடும்னு கேட்கிறார். அதுவும் போதகரே, நீ எனக்கு வர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடு. ஏன்னா இவர் சர்வேயரு அல்லது தாசில்தாரு, அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, லேண்ட பாகம் பிரிச்சு கொடுக்கறது போல பிரிச்சு கொடுப்பாங்கன்ன போது அங்க ஆண்டவர் அவனையும் கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, பொருளாசையை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். ஒருவனுடைய வயல் நன்றாக விளைந்து விட்டது, அவன் குடோனை இடித்து விளைந்த நெல்லுகளை எல்லாம் குடோன்ல பெரிய குடோனா கட்டி அதை பாதுகாத்து தன் ஆத்மாவை பார்த்து சொன்னாராம், ஆத்மாவே, உனக்காக அநேக வருடங்களுக்கு சேகரித்து வைத்திருக்கிற தானியம் நீ இளைப்பாரு என்று சொன்ன போது அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, மதியேடனே, இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் நீ சேகரித்து வைத்தது யாருடைய வசமாகும்? பழைய காலத்துல கூட ஒரு பாடல் இருக்குங்க, கட்டின வீடும்
நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உணவினரும் கூடு விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. அவனவன் செய்த கிரியைகள் தான் அவனோடு கூட வருங்குத. அப்ப நல்ல வீட்டுல குடியிருக்க வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரா? நல்ல வாகனத்தை வாங்க வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரா? இல்ல நல்லபடியா ஊழிய செய்ய வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரானா? கிடையவே கிடையாது. ஆனா அவைகளை நித்திய ஜீவன் என்று பார்க்கிறத கர்த்தர் அருவருக்கிறார். எப்படி இயேசுவானவர் பிதா தனக்கு கட்டளையிட்டதை பேசினாரோ, பிதா தனக்கு கட்டளையிட்டதை செய்தாரோ, அதுபோல இயேசுவினுடைய கட்டளையின்படி நடக்கிற போது இருள் வெளிச்சமாகுங்க, துக்கம் சந்தோஷமாகும், வறுமை தரித்திரமெல்லாம் தேவ நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வாதமாய் மாறும். எவிரிவி வீட்டுல கூட இயேசுவினுடைய 3 கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எவீரு வீட்டிற்கு இயேசு வருகிற போது எவீரு வீட்டில் இருந்தவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தாங்களாம். இது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுது. இவர்கள் துக்கத்தை கொண்டாடுகிறவர்கள். பாருங்க, கடந்த நாட்கள்ல தமிழ்நாட்டுல கூட எத்தனையோ துக்க வீட்டுல போய் தன்னுடைய கட்சியை வளர்த்துவதற்கு கொண்டாடின எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை படிக்கிற காலகட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதத்துல மரித்து போயிடுச்சு அப்படின்னா அதை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன் சுய பரிதாபத்திற்காக வீட்டுல போய் பேசி இந்த சோசியல் மீடியாவை எடுத்து இவர்கள் இரக்கம் பாராட்டுகிறது போல துக்கத்தை கொண்டாடுகிற மக்கள். இதனால என்ன அந்த வீட்டுக்கு பெனிஃபிட் யோசிச்சு பாருங்களேன். ஆனா உயிரோடு இருக்கிற இதே மாதிரி எத்தனையோ கிராமங்கள்ல அதே மாதிரி பிள்ளைகள் பஸ் வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நடிகரா இருக்கலாம், பெரிய செல்வந்தரா இருக்கலாம். சார், இந்த ஸ்கூலுக்காக நான் 2 பஸ் வாங்கி விடுறேன், அந்த ஊர்ல இருந்து இந்த பட்டணத்திற்கு ஃப்ரீயா போயிட்டு வருவதற்கு அந்த 2 பஸ்ஸுக்கு நான் டிரைவரை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அப்படி செய்கிறது வேணா சொல்லலாம். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலா இருக்கும். பாருங்க, இயேசு கூட யோவான் சானகன் மரித்த உடனேயே யோவான் சானகனுடைய அடக்க ஆராதனைக்கு போகலைங்க. அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனாராம். அதுவும் அந்த டைம்ல எதுக்கு வனாந்தரமான இடத்துக்கு போனோம்? ஏன்னா வேத சொல்லுகிறது, யோவான் சானகன் வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருந்தார். அதாவது யோவான் சானகனுடைய ஊழியத்தையும் இயேசு டேக் ஓவர் பண்ணாருங்க. தன்னுடைய ஊழியத்தையும் எடுத்துக்கொண்டாரு, யோவான் சானகன் ஊழியத்தையும் சேர்ந்தே செய்தார். தேவன் துக்கம் கொண்டாடுகிறதை விரும்பல, துயரப்படுகிறவர்களுடனே துயரப்படுங்கள்னார். இப்ப யவீரு வீட்டுக்கு போனா அங்க துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, இயேசு போன உடனேயே பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்ற போது அழுது கொண்டு இருந்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். சார், அழுகிறவனுக்கு எப்படி சிரிப்பு வரும்? அப்ப அந்த இடம் எனப்பட்டது ஒரு நடிகர்கள் கூட்டமா மாறி இருக்கு. அவர்கள் எல்லாம் வெளியே துரத்திட்டு இயேசு யாக்கோபு யோவான் பேதுருவை அழைத்து கொண்டு உள்ள போன உடனேயே முதலாவது கட்டளை மரித்து போன பிள்ளையை பார்த்து பேசினார். தலித்தாகுமீ, சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னார். அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, வேலைக்காரியே எழுந்திருனாராம். இயேசுனுடைய வேலைக்காரியாய் கர்த்தர் கட்டளை கொடுத்து எழுப்பினார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளை நமக்கு வருகிற போது தேவனுடைய வேலைக்காரியாய், தேவனுடைய வேலைக்காரர்களா இந்த பூமியில எழும்புறோம். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வேலைக்காரிய தன்னிச்சையா வர முடியாது. தேவனே அந்த வேலைக்கு எழுப்புறார். முதலாவது அந்த பெண்ணுக்கு வேலைக்காரியாய், தலித்தாகுமி என்ற அந்த வார்த்தைக்கு வேலைக்காரியே என்ற ஒரு அர்த்தம் இருக்குதாமா. எழுப்புனதுக்கு அப்புறம் இப்ப பெற்றோரை பார்த்து சொல்றாரு, பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் உங்க பிள்ளைக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்துட்டு இருந்தீங்க, இனி வேலைக்காரிக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கணுமாமா. ஒரு சிறு பிள்ளைக்கு தேவையான ஆகாரம் ஒண்ணு இருக்குதுங்க. பெரியவர்களுக்கு தேவையான ஆகாரம் மாத்திரையவே எடுத்துங்க, அல்லது டானிக்கே எடுத்துக்கங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துங்க. குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சில டோஸ் இருக்கு.
பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடியது வேற இருக்கு. அப்ப பெரியவங்களுக்குரியதை எடுத்து சிறுவங்களுக்கு கொடுக்க கூடாது பாருங்க. அப்ப இந்த பிள்ளை வேலைக்காரியா தேவன் எழுப்பிட்டார்னா அந்த பிள்ளைய சிறு பிள்ளையா பார்க்க கூடாது. கர்த்தருடைய ஜீவன் அவளுக்குள்ள இருக்கிறபடினால அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்தக்கூடிய ஆகாரமாகிய உபதேசத்தையும் போதனையும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் என்று பெற்றோருக்கு கொடுக்கிறார். அடுத்து சீசர்களிடத்துல சொல்றாரு, இதை உயிர்த்தெழுகிற வரைக்கும், மனுஷகுமாரன் மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் ஒருவரிடத்திலும் சொல்லாதீர்கள். ஏன் இதை ஒருவரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதே மாதிரிதான் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 2 குஷ்டரோகிகள் வராங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொள்றாங்க. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவர்களை சுத்தமாக்கிட்டார். சுத்தமாக்கினதுக்கு அப்புறம் லேவியராகமம் 13வது அதிகாரத்திலையும் 14வது அதிகாரத்திலையும் ஒரு குஷ்டரோகி சுத்தமானான்னா அவன் செலுத்த வேண்டிய சில பலிகளையும் காட்ட வேண்டிய சில மனிதர்களையும் தேவனை கட்டளை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில இயேசு சொல்றாரு, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி நீ போய் மோசே தனக்கு கட்டளையிட்டபடி காணிக்கைகளை செலுத்தி ஆசாரியின் இடத்தில் காண்மி அப்படின்னார். ஆனா அந்த மனுஷனோ ஆசாரியின் இடத்திலையும் காண்பிக்கல, பலிகளும் செலுத்தல. ஆனா அந்த மனுஷனோ பலிகளும் செலுத்தல, ஆசாரியின் இடத்திலும் போய் காண்பிக்கல. இன்னி சொல்ல போனா அந்த தேசம் முழுவதும் அவர்தான் குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கினார் என்று பிரசித்தப்படுத்த ஆரம்பிச்சார். இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறிச்சுன்னா, பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு பிதாவுக்கு சித்தமானதை மாத்திரம் செய்ய வேண்டிய இயேசு சுதந்திரமா அதை செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது வெளியரங்கமாக செய்ய முடியாதபடி ஜன கூட்டங்கள் சூழ்ந்து கொள்றாங்க. அவர் வனாந்தரமான இடத்திற்கு அல்லது மறைவான இடத்தை தேடி போகும்படியா ஜனங்கள் எங்கும் இயேசுவை தேடி ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில கிரேக்கர்கள் கூட இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சீசர்களிடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டாம் அப்படின்னா அதற்கு பின்னணியில பரலோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்குங்க. சில காரியத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அதுவும் பரலோகத்திலிருந்து திட்டமிட்டதா இருக்கும். பேதுருடைய வாழ்க்கையிலையும் கூட பார்க்கலாம். மத்தேயு 17வது அதிகாரத்துல கூட இந்த மறுரூப மலையில ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் மோசே, நடுவுல இயேசு எருசலேமில நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்த போது அங்க போய் பேதுரு நித்திரையாயிட்டார். அதாவது 16வது அதிகாரத்துல ஜனங்கள் என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்று இயேசு கேட்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனை குறித்து இந்த உலகம் என்னென்னமோ சொல்லுங்க, 1000 நல்லது செய்திருந்தா கூட அந்த மனிதனை குறித்து நல்லவன் என்று சொல்வதற்கு இந்த உலகத்திற்கு மனசு கிடையாது. அதனால இயேசுவை குறித்து என்னென்னமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சிலர் எலியானாங்க, சிலர் எரேமியா என்னாங்க, சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் என்னாங்க, சில பேர் மரித்த யோவான் சானகன் உயிரோடு எந்திரிச்சிட்டானாங்க. சிலுவையில் அறையப்பட்ட போது கூட ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்ன போது அவர் தாகமாய் இருக்கிறார் என்று கசப்பு கலந்த காடி நீரை எடுத்து அவர் நாவல வைக்கும் போது அந்த நாட்கள்ல இருந்த மக்கள் கூட இப்பொழுது அவனுக்கு கொடுக்காத எலியா வந்து அவனை காப்பாற்றுவான் என்று கிண்டல் செய்திருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சீசர்கள் தெளிவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கேட்கிறார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறாங்க. ஜனங்கள் இப்படி சொல்லுகிறாங்கன்னா உடனேயே இயேசு இப்ப சொல்றாரு, சரி அவர்கள் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் என்னை குறித்து என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். அவர்கள் நடுவுல தான் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ட்டார். உடனே ஆண்டவர் அவருக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சொல்றாரு. பூலோகத்துல எவைகளை கட்டுவையோ பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்குங்கிறாரு. அவரை பாக்கியவான் லிஸ்ட்ல கொண்டு வர்றார். இதற்கு பின்புதான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்.
அவரை சிலுவையில் அறைவார்கள். அவர் மரிப்பார், 3ஆம் நாளில் உயிரோடு எந்திரிப்பார் என்ற போது பேதுரு தனியே அழைத்து கொண்டு போய் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய கட்டளை எனப்பட்டது என்னன்னா, இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா இவர் சிலுவையில மரிக்கணும், இவருக்கு மரண தண்டனை எனப்பட்டது சிலுவையில நிறைவேறணும் என்பதுதான் பிதாவினுடைய கட்டளை. அதைத்தான் தன்னுடைய சீசர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இப்ப அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்து விட்டதே என்று சொல்லிதான் எருசலேமில் நிறைவேற போகிற பாடு மரணங்களை குறித்து சொன்னா பேதுரு இப்படி சொன்ன உடனேயே இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிறார். நீ மனுஷர்களுக்கு ஏற்றபடி சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கல அப்படின்ட்டார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல பேதுருவை சாத்தான் அப்பால கூட்டிட்டே போயிட்டான். இன்னைக்கு சில சபைகள்ல இருக்கிற விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தை தனக்கு வருகிற போது அதற்கு ஏற்ற விதமாய் தங்களை திருத்திக் கொள்ளாதபடி தங்களுக்கு ஏற்ற விதமான வார்த்தை எங்க வருதோ அங்க போறேன்னு போயிடுறாங்க. நல்ல நல்ல சபைகளை விட்டு விலகி பின்மாற்றத்திலேயோ கேடுபாடுகளிலோ சிற்றின்பத்தில சிக்கி தவிக்கிற எத்தனையோ பேதுருவை போல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இறங்கி வந்து 6 நாளைக்கு பின்பு மறுபடியும் பேதுருவை கூட்டிட்டு அந்த மறுரூப மலைக்கு போறார். இயேசு பூமியில என்ன சொன்னாரோ மறுரூப மலையில ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள்னார். ஞானஸ்தானம் எடுத்த போது இதே சத்தம் வந்தது. ஆனா இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்கின்ற வார்த்தை வரல. இப்ப பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு இது வருது. இதை கேட்ட மாத்திரத்துல பேதுரு முகக்குப்புற கீழே விழுந்துட்டாரு. அவரோடு கூட இருக்கிறவங்களும் விழுந்துட்டாங்க. இயேசு தட்டி எழுப்பி, இதை மனுஷகுமாரன் உயிர்த்தெழுகிற வரைக்கும் ஒருவருக்கும் சொல்லாதிருங்கள் நாங்களே. அதன் அடிப்படையிலேயே இவர்கள் அந்த காரியத்தை அடக்கி வைத்திருந்தாங்களாம். ஆனா காரியத்தை அடக்கி வைத்திருந்தாங்க, பேதுரு வசனத்துக்கு அடங்கல. இயேசு சீசருடைய கால்களை கழுவ தொடங்கின போது யோவான் 13வது அதிகாரத்துல பேதுரு சொல்றாரு, ஒரு காலம் என் கால்களை நீ கழுவக்கூடாதுங்கிறார். இயேசு சொல்றாரு, நான் உன்னை கழுவலைன்னா உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லப்பானா, அப்ப என்னை குளிப்பாட்டும் ஆண்டவரே அப்படின்னார். அதுக்கப்புறம் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்ற போது பேதுரு சொல்றாரு, எல்லாரும் ஓடுவாங்க, நான் ஓட மாட்டேன்னார். அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு மனரம்மியமா கீழ்ப்படியணும் பாருங்க. ஒருவேளை டைரக்டா நம்ம ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை படிக்கிறோம், அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னா, ஆண்டவரே நம்முடைய வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும்னு கேட்கலாம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், டைரக்டா நம்மளோடு கூட இடைபடுகிற ஆவியானவர். நீ போய் தேவாலயத்துல காணிக்கை போடுகிற போது ஒருத்தர் உபதேசிக்க வேண்டாம். நீ காணிக்கை போடுகிற போது உன் மனதளவுல உன் சகோதரன் பேரில் யாதொரு குற்றம் உனக்கு உணர்த்தப்படுமானா, நீ காணிக்கையை வச்சுட்டு நீ போய் உன் சகோதரிடத்துல ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை போடுகிறார். ஃபர்ஸ்ட் ஆவியானவர் நமக்குள்ளேயே இருந்து நம்மை ஒப்புரவாக்க பண்ணுகிறவர். இரண்டாவது தேவாலயத்துக்கு போறோம். தேவனால பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதர்களின் வார்த்தையின் மூலமா தேவன் நம்மளோடு கூட இடைபடுகிறார். எப்படி ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் வருதோ, அங்கேயாவது நம்ம இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு ஒத்து போகணும். அங்கேயும் ஒத்து போகலேனா வேத வசனம் சொல்லுதுங்க, இந்த பேதுருவை ஒரு கோதுமை மணியாக தேவன் மாற்றுவதற்கு, சோதிக்கப்பட்ட பின் சொத்த பொன்னாய் விளங்க பண்ணுவதற்கு சாத்தானின் கையில ஒப்பு கொடுத்தாராம். இயேசு சொல்றாங்க, சாத்தான் கோதுமையை சுழலில் புடமிடுவது போல பேதுருவே உன்னை புடமிடுவதற்கு உத்தரவு பெற்றுக் கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னார். என்னன்னா,
அவன் கேட்டா நான் உன்னை கொடுத்துட்டேன், இனிமேல் உனக்கு புடமிடுதல் தான் அப்படின்னாரு. அது அப்படியே நிறைவேறினது பாருங்களேன். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பேதுரு நின்னாரு. எல்லாரை விட சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கி அவருடைய ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாய் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாததுனாலதான், கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனாலதான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறபடி தேவன் செய்யணும்னு நம்ம ஜெபிக்க கூடாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறார், எங்கேயுமே இருக்கிறார். ஒருவேளை உன் வீட்டுல தனி அறையில உன்னை தவிர வேற யாருமே இல்ல, நீ மாத்திரம் தான் தனியா இருக்கிறேனாலுமே உன் வீட்டு அறைக்குள்ள உன்னை சந்திக்க வருகிற உன் பிதா இருக்கிறாரு. உன் அறை கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்ப ஒரு குஷ்டரோகத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறாரு. அப்படின்னா இயேசு போதிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல 27 வாசிக்கிறோம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபாலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்டபோது கோபம் கொண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு மெசேஜ கொடுத்தார். என்ன கான்ட்ரவர்சியான மெசேஜ்னா, இஸ்ரவேல்ல எலிசாவின் நாட்களில அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சீரியாவின் தண்டு எருசலேமை சுற்றி கொண்டதுனால எருசலேமிலிருந்து ஒரு பொருள் வெளியே போகவும் இல்லை, ஒரு பொருள் உள்ள வரவும் இல்லை. இதனால தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்துல 2 தாய்மார்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்கன்னா, இன்றைக்கு என் பிள்ளைய உனக்கு கையில கொடுத்துறேன், என் பிள்ளைய என்னால கொல்ல முடியாது, அதனால நீ கொன்று அந்த பிள்ளைய சமைத்து என்கிட்ட கொண்டு வா, நம்ம இணைந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ஓம் பிள்ளை எனக்கு கொடு, நான் சமைத்து கொடுக்கிறேன்னு ஒப்புரவானதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளைய கொண்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்ப மறாவது நாள் வருது, இன்னொரு தாய் போய் அந்த தாயின் இடத்துல பிள்ளைய கேட்ட பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறான், மறைச்சு வச்சுட்டான். இப்ப இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல ஓடி வந்து எங்களுக்கு நீதி செய்யன்னு கேட்கல, அவன் பிள்ளைய கொல்றதுக்கு பிள்ளைய கொடுன்னு கேட்டு நிக்கிறாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இதற்கு காரணம் யாருன்னா எலிசாதான், எலிசாவினுடைய தலையை எடுக்கும்படியாய் ஆள் அனுப்புறேன் அப்படின்ட்டார். அந்த ராஜாவுக்கு கைலா கொடுக்கிறவன் எலிசாவின் இடத்துல வரும்போது, அந்த மனுஷ கொலைபாதகன் என் தலையை எடுக்க தேடுகிறார், நாளைக்கு இந்நேரத்துல ஒரு வார்கோதுமை படி சொற்ப பணங்களுக்கோ ஒரு சேக்கல் நிலத்துக்கு கிடைக்கும் என்று, உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோ அரிசி வெறும் 5 ரூபாய்க்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டார். அந்த ராஜாவுக்கு கைலா கொடுக்கிறவன் வானத்தின் பலகணிகளை திறந்தா கூட அது நடக்காதுன்ட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலமாய் நிறைவேறும்படியா மறாவது நாள் ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம்னா, இந்த 4 குஷ்டரோகிகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்றாங்க. ஏன்னா தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், அவரவர் சாப்பிடுகிறதற்கே ஆகாரம் இல்லை, சாப்பிட்டு மீதமாயிருக்கிறதான் ஊருக்கு புறம்பா ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கே ஆகாரம் இல்லாத போது நமக்கு எப்படி கொடுப்பாங்க? அதனால நம்ம இங்கே இருந்தாலும் இறந்து போயிடுவோம், எதிரிகளுடைய பாளையத்துக்கு போனாலும் இறந்து போயிடுவோம், சாகிறதே சாவோம், எதிரிகளுடைய பாளையத்துல போய் சாகலான்ட்டு போறாங்க. அங்க போன போது கர்த்தர் ரதங்களின் இரைச்சலையும் இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணாராமா.
இதனால சீரிய தண்டு பயந்து இஸ்ரவேலின் ராஜா எகிப்தின் ராஜாவையும் இன்னும் பலதரப்பட்ட ராஜாக்களையும் கூட்டிட்டான் என்று சொல்லி சமைத்த ஆகாரத்திலிருந்து பண்டபாத்திரத்திலிருந்து ஆடு மாடு கழுத குதிரை எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன் ஜீவன் தப்ப ஓடிட்டாங்க. இதற்கு அப்புறம்தான் இந்த குஷ்டரோகிகள் ஒரு வீட்டுல போய் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுறாங்க, வேணுங்கிற அளவுக்கு வெள்ளியும் பொன்னையும் சேகரிக்கிறாங்க. ஒரு வீட்டுல அது, ரெண்டாவது வீட்டுல அது, மூணாவது வீட்டுல எடுத்து கடைசியா வயிற்றுலயும் இடமில்ல, தாங்கள் கொண்டு போன பையிலையும் இடம் இல்லாததுனாலதான் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அணிவிக்கிற நாள், பொழுது விடிந்ததுன்னா கட்டாயம் இந்த செய்தி வெளியே போயிடும், பொல்லாப்பு நம்ம மேல போய் சுமருன்னு ராஜாவுக்கு அறிவிக்க போலாம் அப்படிங்கிறாங்க. இந்த குஷ்டரோகிகளுக்கு நற்செய்திங்கிறது என்ன தெரியுங்களா? நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல பணம் கிடைக்குது, நல்ல தங்கம் கிடைக்குது, இதுதான் நற்செய்தி இவர்களுக்கு. ஆனா இயேசு எதை இங்க கோட் பண்ணிட்டாருன்னா, ஒரு இஸ்ரவேலரோடு கூட சீரியர் யுத்தம் பண்ணுகிற போது ஒரு சிறு பெண்ணை அடிமையாக எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல, எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குது. அதுவும் ஒரு மனிதன் அந்த பெண்ணை வீட்டுக்கு வேலைக்கு வைத்திருக்கிற மனிதனுக்கு சரீரம் முழுவதும் குஷ்டரோகம். அந்த மனிதன் ஒரு அதிபதியா இருக்கிறான், அந்த மனிதனிடத்துல செல்வம் இருக்குது, வீடு இருக்குது, மனைவி இருக்குது, ஆனா அவன் சரீரத்துல குஷ்டரோகம் தண்ணியா ஒழுகி கொண்டு இருக்குது. இந்த துணிகளை துவைக்கிறதுக்குத்தான் இந்த பிள்ளைக்கு வேலை. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, எல்லா இருந்தும் கூட துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது இல்லை. ஆனா இந்த பிள்ளைக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஒன்றே ஒன்று தன்னுடைய இருதயத்துல இருக்குது, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு இருந்தும் கூட கர்த்தருடைய சுகம் இல்லையே என்கின்ற ஒரு ஆத்ம பாரம் தன்னுடைய முதலாளி அம்மாவாகிய நாச்சியார் இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய எஜமானன் எருசலேமில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போனா அவர் சுகமாகி விடுவார் அப்படிங்கிறாங்க. இந்த சிறு பிள்ளை சொல்லுவதையும் அந்த நாச்சியார் நாகமான்ட்ட சொன்னா, நாகமானன் நம்பி ராஜாவினுடைய கடிதாசியை வாங்கி இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல போறான். ராஜாவின் இடத்தில் போன போது ராஜாவுக்கு கர்த்தரை குறித்த அறிவும் இல்ல, கர்த்தருடைய வல்லமையை குறித்த அறிவும் இல்ல. இதை அறிந்த எலிசாதா இப்ப அவனை வரவழைத்து, நீ போய் 7 தடவை யோர்தான்ல மூழ்கி எந்திரி, நீ சிறுபிள்ளையை போல மாறிடுவாய் அப்படிங்கிறார். இதை கேட்ட மாத்திரத்துலங்க இந்த நாகமானுக்கு கடும் கோபம் வருது. எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா, எங்க ஊர்ல இல்லாத குளமா, இந்த தீர்க்கதரிசி என் மேல கைய வைத்து ஜெபிப்பார் என்று நான் வந்தா இந்த ஆள் போய் யோர்தான்ல போய் மூழ்கி எந்திரிக்க சொல்லுகிறாரு என்று கடும் கோபத்தோடு திரும்பி போகிறாரு. அப்பொழுது நாகமானுடைய வேலைக்காரன் சொல்றான், ஐயா அந்த மனுஷன் நம்மளிடத்துல இருக்கிற வெள்ளியும் பொன்னையுமா கேட்டாரு, நம்ம வைத்திருக்கிற வஸ்திரத்தை கேட்டாரா, இல்ல குதிரைகளை கேட்டாரா? 7 தடவை மூழ்கி எந்திரிக்க சொல்லியிருக்கிறாரு, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தது நிமித்தமாத்தான் இப்ப யோர்தான்ல 7 தடவை மூழ்கி எந்திரிக்கிறார். எந்த உடனே சிறு பிள்ளையை போல மாறிட்டாருங்க. திரும்ப எலிசாவின் இடத்துல வந்து அவர் கொண்டு வந்த காணிக்கையை கொடுக்கிறாரு, வஸ்திரத்தை கொடுத்துறாரு. எலிசா இது வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். இதற்கு அப்புறம் அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போறாரு. இப்ப எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி அவன் பின்னாடி போய் சில காரியத்தை வாங்கி நாகமான் விட்ட குஷ்டரோக சாபத்தை வாங்கிட்டாருன்னு வைங்கள. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு குஷ்டரோகி சுகமானானா அவன் போய் ஆசாரியின் இடத்துல தன்னை காண்பித்து மோசே தனக்கு கட்டளையிட்ட ஆடுகளை பலி செலுத்த வேண்டும் என்று இருக்குல்ல, ஏன் இந்த நாகம்மான் ஆசாரியின் இடத்துல போய் தன்னை காட்டவும் இல்லை, ஆடுகளை பலி செலுத்தவும் இல்லை? பிரமாணங்கிறது ஒரே பிரமாணம்னா, இப்ப இயேசு இங்க ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கிட்டு போய் ஆசாரியின் இடத்துல காமிக்க சொன்னாரு. ஆனா இந்த நாகமான் ஆசாரியின் இடத்துல காமிக்கல. அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாகமானுடைய சுகம் சியோனிலிருந்து வந்ததுங்க. மற்ற குஷ்டரோகிகளுடைய சுகம்
சீனாயிலிருந்து வருகிறது. அப்ப இயேசுவுக்குள்ள இன்னைக்கு நீங்களும் நானும் சுகமடைந்திருப்போம் என்றால் நாம எந்த ஆடு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கோழி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஜீவியமே சர்வாங்க தகன பலியாய் தேவனுக்கு முன்பாய் மாறிடும். பாருங்க, இந்த நாகமான் சீரிய தேசத்திலிருந்து வந்த புறஜாதியன். அவன் இந்த யோர்தான்ல மூழ்கிற போது, யோர்தான் எனப்பட்டது எங்க ஆரம்பித்து எங்க முடியுதுன்னா, எர்மோன்ல ஆரம்பித்து கலிலேலியா வழியா வந்து அது சபக்கடல்ல போய் முடியுதுங்க. இப்ப இயேசு இங்கேதான் ஞானஸ்தானம் எனப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர்றார். இந்த எர்மோன் என்கின்ற இடத்திற்கு சியோன் எனப்பட்ட இன்னொரு பேர் இருக்குதாமா. அப்ப சியோனிலிருந்து வந்த இயேசுவுக்குள்ள நம்ம முழுவதுமாய் மறுரூபமாய் இருப்போம் என்றால் எது சொல்லுதுங்க, நாம எந்த வழியும் செலுத்த வேண்டிய அவசியம் அல்ல, நம்மளையே தேவ சாயலாய் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த நாகமான் கேட்கிறாரு, என்னுடைய வேலை, என்னுடைய எஜமானுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு வேலை, என் எஜமானன் என்னை போல கர்த்தரை அறியல, இந்த சுகத்தை அனுபவிக்கல. என் எஜமானன் ரிம்மோன் கோவில்ல போய் அவர் வழிபடுவாரு, அவரோடு கூட நானும் போய் வேலை நிமித்தமா நிக்க வேண்டி இருக்கு, என் ஆண்டவன் அதை மன்னிப்பானாக அப்படிங்கிறார். அதற்கு எலிசா சொல்லி அனுப்புறாரு, நீ போ, நீயே தேவனுடைய உடன்படிக்கையாய் மாறினதுனால உன்மேல இருக்கிற தேவ மகிமை சீரியா முழுவதும் பாயும். எப்படி ஒரு உப்பு ஒரு தண்ணீர்ல, ஒரு சுதேசி தண்ணீர்லயோ கரையுதோ, அதே போல விதேசி வைத்திருக்கிற தண்ணீர்லயும் கரைந்து விடும். நீ தேவ மகிமைக்காக நீ வாழப்போகிற என்று அனுப்பிச்சு விட்டிருந்தார். இப்ப தேவ கட்டளை என்னன்னா, இயேசு பிதா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ததுனால அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் கட்டளையின்படி வாழ்ந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமா மாறுங்க. இயேசுவினுடைய கட்டளை கடினமானது கிடையாதுங்க. மிக பிரதான கட்டளையில ரெண்டே கொண்டு வந்துட்டாரு. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சில பேரோடு கூட நம்மளால ஒப்புரவாக முடியல, ஆனா தேவன் அதை சொன்னார்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆகணும். சில பேரோட பேசுறதுக்கு நம்ம மனசு ஒத்து வரல, ஆனா தேவன் பேச சொன்னா நம்ம செய்தாகணும். அப்ப அதுதாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாழ 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 அந்த இயேசு கூட இதைத்தான் கெத்செமனே தோட்டத்துல நமக்கு ஜெபித்து கற்றுக் கொடுத்தார். அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற அந்த சிலுவை பாடுகளுக்குள் போவதற்கு முன்பாக வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதனார். அப்ப நான் வாழ்நாள் முழுவதும் அவங்களோட ஐக்கியப்பட மாட்டேன், அல்ல வாழ்நாள் முழுவதும் அவங்களோட பேச மாட்டேன் அப்படின்னா அது தேவனுடைய சித்தமானு பார்க்கணும் பாருங்க. இல்லைங்க பட்சத்துல வேதம் சொல்லுகிறது, நாம சத்துருக்களாய் இருக்கிற போது தேவன் நம்ம மேல அன்பு வைத்து ஜீவனை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை ஆக்கி இருக்கிறாரு. அப்ப நாம சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுங்கிற ஒரு கட்டளைக்குள்ள வந்திருக்கிறோம். எப்படி ஆட்டை பார்த்து கொண்டிருந்த மோசே சாந்த குணமுள்ளவரா மாறினாரோ, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவையே பார்த்து வாழ்ந்து பாருங்க. தன்னை காட்டி கொடுத்து அவன் மூலமாய் ஒரு பெரிய மரண தண்டனை வரப்போகிறது. அவனை கட்டி பிடித்து அவன் முத்தம் கொடுக்கும் போது இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலாயா காட்டி கொடுக்கிறனர். அவன் பிசாசு அவனுக்குள்ள பூந்துட்டான், பிசாசு அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பிசாசுன்னு சொல்ல, சிநேகிதனே தான் சொன்னார். இதனால தேவனுடைய கட்டளைக்கு கீழ் வாழ கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இப்படி அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கு கடனாளிகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.